5 நாள் பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு, எழுச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இங்கே சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை, அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு சார் இந்த வருஷம்? ஏன்னா 2வது முறையாக நீங்கள் தொடங்கி வச்சிருக்கீங்க. நீண்ட நேரம் அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசித்து பார்த்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? எப்படி நீண்ட நேரம் பார்த்தேங்கிறதுனால சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்களா? பாக்குறீங்க சார், நேற்றே நீங்க அறிக்கை வெளியிட்டேன். மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு இந்த இதில் ஒரு சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அவங்க தான் அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி என்னங்க ப. சிதம்பரம், அது அவருடைய கருத்து. 2026 மட்டும் இல்லை, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கும். சார், நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சில விளையாட்டு மைதானங்களால் மேம்படுத்தணுன்ற கோரிக்கை இருக்குது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ குன்னூர்லாம் இருக்க ஹாக்கி கிரவுண்ட் எல்லாம் முறையாக நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க, மேம்படுத்தி தரணும்னு சொல்லி. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அது பரிசீலனையில் இருக்கு, அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நன்றி சார். நன்றி சார். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.